Hey Techies, welcome to Purna's Tech Talk. So here is the part 2 of Tamil Ilakkanam. So first one, உண்டவன் என்பதன் இலக்கண குறிப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வினையால் அணையும் பெயர். இது எதனால் அப்படின்னா உன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வினைச்சொல், அதாவது ஒரு செயலை குறிக்குது. அவன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெயரை குறிக்குது. அதனால் செயலை செய்த மனிதரை குறிக்கிறதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது பார்த்து என்பது வினை எச்சம். இது எதனால் வினை எச்சம் அப்படின்னா ஒரு செயல் முடிஞ்சு அடுத்த செயலை வந்துட்டு இது கூட இணைக்கும். பார்த்துக்கு அப்புறம் வந்தான் அப்படிங்கிற இனி ஒரு செயல் வரும், அதனால் இது வந்துட்டு வினை எச்சம். அடுத்து வந்த சிறுவன் என்பதில் இடம்பெற்றுள்ள எச்சம் பெயரெச்சம். இது எதனால் பெயரெச்சம் அப்படின்னா வந்த என்பது வந்துட்டு ஒரு சிறுவனை வந்துட்டு குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெயரை வந்துட்டு இது டிஸ்கிரைப் பண்ணுது, அதனால் இது வந்துட்டு பெயரெச்சம். இப்போது ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஓடும் பையன், வந்த சிறுவன், அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பெயரெச்சம். அடுத்தது படித்தல் என்பது தொழிற்பெயர். இது எதனால் தொழிற்பெயர் அப்படின்னா ஒரு செயலை நவுன் மாதிரி மாற்றுறது. அதாவது இப்போ படித்தல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு செயல், விச் இஸ் ரீடிங் அப்படிங்கிறது வந்துட்டு செயல் இட் செல்ஃப். ஸோ வேர்ப் வந்துட்டு இதில் வந்துட்டு நவுன் கன்வர்ஷன், அதனால் படித்தல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தொழிற்பெயர். அடுத்து வாழ்க வளமுடன் என்பது வியங்கோல். இது எதனால் வியங்கோல் அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம், வாழ்த்து சொல்கிற மாதிரி, வாழ வேண்டும் அப்படிங்கிறது வந்துட்டு இன்டைரக்டாக விஷ் பண்ணுறதுனால இது வந்துட்டு வியங்கோல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது செல்க என்பது ஏவல் வினைமுற்று. இது எதனால் அப்படின்னா ஒரு கட்டளை, நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நேரடியாக சொல்லப்படுற செயல் எல்லாமே வந்துட்டு ஏவல் வினைமுற்றில் தான் வரும். இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வா, போ, செய், செல் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஏவல் வினைமுற்று சொல்லில் வரும். அடுத்தது அன்பு என்ற சொல்லின் வகை பண்பு பெயர். இது எதனால் பண்பு பெயர் அப்படின்னா ஒரு குணம், அதாவது ஒரு குவாலிட்டியை வந்துட்டு ஒரு மனிதரோட பண்பை வந்துட்டு சொல்கிறதுனால இது வந்துட்டு பண்பு பெயர். அடுத்தது காடு கூட்டல் அழகு புணர்ச்சி பெறும்போது காட்டழகு அப்படின்னு வந்துட்டு புணர்ச்சி பெறும். அடுத்து மதிமுகம் என்பது உருவகம். இப்போ இதில் போல் அப்படிங்கிறது இல்லாமல் டைரக்டாக கம்பேர் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் மதி போன்ற முகம் அப்படின்லாம் சொல்கிறது தான் உருவகம். இது வந்துட்டு ஒரு மெட்டாஃபர். அடுத்தது அவன் வீட்டுக்கு சென்றான் என்பதில் நான்காம் வேற்றுமை வீட்டிற்கு. இது எதனால் அப்படின்னா இக்கு அப்படிங்கிற உருபு வந்துட்டு நோக்கு வேற்றுமை, அதாவது இப்போ எங்கு, எதற்காக, எங்கே போனால் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பள்ளிக்கு, அந்த மாதிரி வந்துட்டு இக்கு உருபு வந்துச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு நோக்கு வேற்றுமை. அதனால் இங்கே வந்துட்டு நான்காம் வேற்றுமை அப்படின்னா வீட்டிற்கு அப்படிங்கிறது தான் பதில். அடுத்தது தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அப்படின்னா 27 அதிகாரங்களை கொண்டது. அதாவது தொல்காப்பியம் வந்து மொத்தம் 3 பகுதிகளாக இருக்குது. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 9 இருக்குது. அதனால் மொத்த தொல்காப்பியத்தோட அதிகாரம் 27. அடுத்தது 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. ஸோ சங்க இலக்கியம் மொத்தம் 8 முக்கிய தொகுப்புகளில் ஒன்று, அதில் ஒன்று குறுந்தொகை. அடுத்தது பேராசை என்பதன் எதிர்ச்சொல் துறவு. ஸோ பேராசை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அதிகமான ஆசை, அதுவே துறவு அப்படிங்கிறது வந்துட்டு ஆசையை விட்ட நிலை, அதாவது எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸோ எதிர்ச்சொல் அப்படின்னா பேராசைக்கு துறவு. அடுத்தது புகழ் என்பதன் இணைச்சொல் கீர்த்தி. இரண்டுமே ஒரே மீனிங் தான் தரும். புகழ் அப்படின்னாலும் கீர்த்தி அப்படின்னாலும் ஒன்று தான், அதனால் புகழின் இணைச்சொல் கீர்த்தி. அடுத்தது கண்ணின் மணி என்பது மரபு தொடர். இது எதனால் மரபு தொடர் அப்படின்னா வழக்கில் நிலைத்த ஃபேஸ், அதாவது மீனிங் வந்துட்டு டைரக்டாக இல்லாமல் எமோஷ்னலாக இருக்கும். கண்ணின் மணி அப்படிங்கிறது வர்றது எல்லாமே வந்துட்டு மரபு தொடரில் வந்துட்டு வரும். அடுத்தது ஆளும் வேளும் பள்ளுக்குருதி என்பது பழமொழி. ஆளும் வேளும்
பள்ளுக்குருதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அனுபவம் மூலம் வந்த உண்மை, அதாவது ஒரு லைஃப் லெசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால ஆளும் வேளும் பள்ளுக்குருதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பழமொழி. அடுத்தது ஓடுவான் என்பது எதிர்காலம். வான் அப்படின்னு எண்டிங்கில் வந்துச்சு அப்படின்னாலே அது வந்துட்டு ஃப்யூச்சரை வந்துட்டு சொல்லுது. அதனால் அது வந்துட்டு எதிர்காலம். இப்போ ஓடுவான், செய்வான் அப்படின்னு வானில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு எதிர்காலம். அடுத்தது கற்றவர் என்பது வினையால் அணையும் பெயர். இது எதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா கற்று கூட்டல் வர், அதாவது ஒரு செயலை செய்தவர் அப்படின்னு வர்றதுனால இது வந்துட்டு வினையால் அணையும் பெயர். அடுத்தது நல்ல என்பது உரிச்சொல். இப்போ ஒரு பெயரை வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுது. நல்ல மனிதர், கெட்ட மனிதர், அந்த மாதிரி நல்ல அப்படின்னு வந்துட்டு ஒருத்தங்களை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்துட்டு உரிச்சொல். அடுத்தது நடக்கின்றான் என்பது நிகழ்காலம். கின்றான் அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இப்போ நடக்கிற விஷயம், அதனால் நடக்கின்றான் அப்படிங்கிறது வந்துட்டு நிகழ்காலம். அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடியவர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னாலே கணியன் பூங்குன்றனார். அடுத்தது மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். திருக்குறள் எந்த வகை நூல் அப்படின்னா திருக்குறள் ஒரு நீதி நூல். திருக்குறள் வாழ்க்கை வழிகாட்டி, அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுனால இது வந்துட்டு ஒரு நீதி நூல். அடுத்தது நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். அடுத்தது தமிழ் இலக்கணத்தின் முதன்மை நூல் தொல்காப்பியம். தமிழ் இலக்கணத்திலேயே அதாவது ஓல்டஸ்ட் கிராமர் புக்கு, அதாவது தமிழ் இலக்கணத்தின் முதன்மை நூல் தொல்காப்பியம். ஸோ இதோட டிஎன்பிஎஸ்சி தமிழ் இலக்கணம் பார்ட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கிராமர் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்செப்ட் கிளியராக வச்சுக்கோங்க, அண்ட் சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகும். ஸோ பார்ட் 3 கமிங் ஃப்ரைடே இன்னும் யூஸ்ஃபுல் கொஷின்ஸோட வரேன். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் கீப் லேர்னிங்.